Hello everyone, welcome to my channel The Icon. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பனிப்பாறைகளுமே உருகி சென்றா என்ன நடக்கும்? ஒருவேளை உலகம் அழிஞ்சிருமோ? கடலுக்குள்ள தாண்டி உலகம் அப்படியே காணாம போயிருமோ? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு தோணும் இல்லையா? என்ன கேட்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கா, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் இந்த விஷயமே இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, இப்போது யுனெஸ்கோ தன்னோட அறிக்கையில் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய காலநிலை மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? இந்த காலநிலை மாற்றங்களால் என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சோன்னா, இந்த ஆப்பிரிக்காவில் எஞ்சி இருக்கிற கிளிமாஞ்சாரோன்ற அந்த பனிப்பாறைகள் உட்பட நிறைய பனிப்பாறைகள் உருக போகுதான், ரைட்? ஸோ அவ்வளவு உருகிச்சேன்னா இறுதியில் என்ன நடக்கும்? கடல் மட்டம் உயரும் இல்லையா? ஸோ எல்லா நாடும் அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கி போயிடும். அப்படி தான் ஒரு கட்டம் நடக்க போகுது. ஸோ அது சம்மந்தமாக தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக என்ன நடந்தது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற எல்லா விவரத்தையும் நான் இப்போ தரப்போகிறேன். வடிவாக்காவை நீங்கள் அதாவது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலநிலை மாற்றங்களால் என்ன செய்ய போகுதுண்டா, உலகத்தில் இருக்கிற நிறைய பனிப்பாறைகள் உருகிற அபாயத்தை, அதாவது 2050க்குள்ளுக்கு சரியா நீங்கள் இன்னும் யோசிக்கலாம். நீங்கள் உருகி எல்லாமே போகிறதுக்கு நிறைய காலம் எடுக்குமாக்குமான்னு யோசிப்பீங்க. 2050க்குள்ளே இன்னும் இருக்கிறது கிட்டத்தட்ட 28 வருஷங்கள் தான். ஸோ அந்த 28 வருஷத்துக்குள்ளே என்ன நடக்க போகுதுண்டா, இருக்கிற எல்லா பனிப்பாறைகளுமே உருக போகுது. அதாவது இந்த விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அந்த யுனெஸ்கோ அறிக்கையிலையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் இந்த பனிப்பாறைகள் உருகிறத தவிர்க்கவே முடியாது, அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ தங்களோட அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த உலக பாரம்பரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா திட்டத்தின்படி இந்த உலக பாரம்பரியங்கள்னு சொல்லி ஒரு 50 உலக பாரம்பரியங்களை வச்சிருக்காங்க. இந்த பாரம்பரியங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,600 பனிப்பாறைகள் இந்த உருகுற பனிப்பாறைகள் இருக்குதானே, அதுக்குள்ள இடம் பெற்றிருக்குது இந்த 18,600 பனிப்பாறைகள். அப்போ இந்த உலக பாரம்பரியங்கள்ண்டேக்கு அது பாதுகாத்து கொள்ள வேண்டியது உலகத்தில் இருக்கிற எல்லாரோட கடமை இல்லையா? அப்போ இது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு காலத்தில் உலக பாரம்பரியங்களாக இருந்த எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா அது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ இதை அழிய விடாமல் பாதுகாக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த உலக பாரம்பரியங்கள் எல்லாத்தையும், அதாவது அட்லீஸ்ட் 3/2 பங்காச்சு உங்களால் டோட்டலாக பாதுகாக்க இயலாட்டிலும் அட்லீஸ்ட் 3/2 பங்காச்சு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுனெஸ்கோவில் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை இப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரே ஒரு விஷயம் செய்தால் அதை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்குது, நீங்கள் அதை செய்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பாதுகாக்கலாம்ன்றாங்க. அப்போ செய்யலாமே, தாராளமாக செய்யலாம் இல்லையா? அவ்வளவு பனிப்பாறைகளை முருகி உலகம் அழிகிறதுக்கு பதிலாக நாங்கள் அந்த ஒரே ஒரு வழி தானே நாங்கள் செய்துட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவலாக கேட்பீங்க. பட் அது என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பநிலை இருக்குதானே, இந்த புவியின் வெப்பநிலையை 1.5 டிகிரி அளவுக்கு, ஓகே, அந்த 1.5 டிகிரி அளவுக்கு அதை குறைச்சா மட்டுமே இந்த பனி பாறைகள் உருகிறத தவிர்க்க முடியும். சரியா? இதில் நாங்கள் தடுக்கிறது அந்த 1.5 டிகிரிக்கு வெப்பநிலையை குறைச்சா மட்டும்தான் எங்களால் இந்த பனிப்பாறைகளை உருகிறத தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்கிற காரியமாங்க இது அப்படின்னு தோணுதில்ல உங்களுக்கு? 1.5க்கெல்லாம் எப்படி அவன் தண்டை வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கான், இதுக்குள்ள புவி வெப்பமடைகிறதையா தடுக்கிறதுக்கு முன் வர போறான் அப்படின்னு யோசிக்க தோணுது எல்லாருக்குமே. உண்மையும் அதுதான். ஏனெண்டா இன்றைக்கு இவ்வளவு அழிவை நோக்கி போறதுக்கு ஒரே காரணம் மனிதன் மட்டும்தான். இந்த மனிதன் செய்கிற ஒவ்வொரு செயற்பாடுகளும் தான் இந்த உலகம் எதிர்கொள்கிற அவ்வளவு அழிவுக்குமே காரணமா இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, 2000 தொடக்கம் 2020 காலப்பகுதி இருக்குதானே, இந்த காலப்பகுதிக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த ஐஸ் கட்டிகள் உருகி இருக்குது, அந்த காலப்பகுதிக்குள்ளேயும் உருகி இருக்குது. இந்த ஐஸ் கட்டி உருகினதால மட்டும் கடல் மட்டம் உயர்ந்த அளவு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு தெரியுமா? 4.5% இந்த கடல் மட்டம் உயர்ந்திருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த 20 வருஷத்துக்குள்ளேயே 4.5% உயர்ந்திருக்குன்னா, இனி 2050க்குள்ளே இருக்கிற எல்லா பனிப்பாறையுமே உருகிரும்னு சொல்லி சொன்னால், எப்படி கடல் மட்டம் ஃபுல்லாகவே போயிருந்தானே இல்லையா? இருக்கிற கிராமங்கள் சரி, நாடுகள் சரி, எல்லாமே கடலுக்குள்ளே தான் போகணும். ஒரு காலத்தில் சில நேரம் இன்னும் பல வருஷங்களுக்கு பிறகு, பல பில்லியன் வருடங்களுக்கு பிறகு கடலுக்கு கீழே எல்லாரும் வாழ்ந்து கொண்டு வர்றமோ தெரியல. அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கம் அடைஞ்சு
கடலுக்குள்ளே நாங்கள் வசிக்கிறதுக்கு எந்த மாதிரி இசைவாக்கம் அடைஞ்சு அதுக்கெல்லாம் வாழ போகிறோமோவும் தெரியலை. என்னென்னு சொல்லி நான் அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்களே கொண்டு போய் நிற்கிறோம். நாங்களே எங்களோட எதிர்காலத்தை கொண்டு போய் அந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறோம்ன்றக்க நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிப்பீங்க என்ன நீங்கள் நாங்கள் தான் கொண்டு போனோம்னு சொல்கிறோம்னு சொல்லி. நான் சொல்ல வர்றது அதுதான். அதாவது புவி வெப்பமடைகிறது சும்மா வெப்பமடையாது. அது ஆரம்பத்தில் இருக்கப்போ அதே அளவுலாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அதிகமாகுதுன்றக்கு என்ன காரணம்? இந்த மனிதன் செய்கிற நடவடிக்கைகள் நிறையவே இருக்குது. இங்கே அடிக்கடி மரத்தை வெட்டுவீங்க, மரத்தை நடுங்கன்னு ஒரு பக்கத்தால் கத்திட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வோம்? இன்னொரு பக்கத்தால் மரத்தை வெட்டிக்கிட்டே இருப்போம். மரத்தை வெட்டினா என்ன நடக்கும்? புவி வெப்பமடைகிறதுக்கு முக்கியமான காரணம் CO2. எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ CO2 என்றைக்கு அது ஒரு மரங்கள் மூலமாக இந்த CO2 ஆக்சிஜன் என்ற வாயு ஒளித்தொகுப்பு மூலமாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சமநிலைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது இல்லையா? அப்போ இந்த மரங்களை நாங்கள் அழிச்சா என்ன நடக்கும்? CO2 ஆக்சிஜன் அந்த சமநிலை குழம்பும். இதால் CO2 அளவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்போ அதிகரிக்க என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக புவியின் வெப்பம் அதிகரிக்கும். அப்போ இதால புவியும் அதிகரிக்குது. இது ஒரு ரீசன். சரி, புவி வெப்பமடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதை விட நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த உலக பாரம்பரியங்களில் அழிய போகிற பனிப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பனிப்பாறைகள் ஒரு 13-15 பனிப்பாறைகளை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யுனெஸ்கோ அறிக்கையில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ அவ்வளோத்தையும் ஒன்றுண்டா சொல்லி கொண்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அழிய போகிற அந்த பனிப்பாறைகளோட லிஸ்ட்டை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்தளவு பனிப்பாறைகளும் தான் 2050க்குள்ளே முற்றுமுழுதாக அழிந்து போகிற அளவுக்கான அபாயகரமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பனிப்பாறைகள் இருக்குதானே, இந்த பனிப்பாறைகள் எல்லாமே இப்போ 2050க்குள்ளே அழிய போகுதுன்றக்க இதுக்கு முதலும் அது கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு தான் வந்திருக்குது. உருகி போயிருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் 58 பில்லியன் அதோட ஐஸ் கட்டிகளை இழந்திருக்குது. அந்த பனிப்பாறைகள் எல்லாமே 58 பில்லியன் ஐஸ் கட்டிகளை தங்கள்கிட்ட இருந்து உருகி அது இழந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ 58 பில்லியன் நீங்கள் யோசிப்பீங்க அது எவ்வளவா இருக்கும்? அவ்வளோ பெரிய பனிப்பாறைகள் அது ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இதை எதோட கொண்டு போய் ஒப்பிடுறாங்கண்டா, ஸ்பெயின் இருக்குதானே, ஸ்பெயின் நாடும் பிரான்ஸ் இருக்குதானே, இந்த பிரான்ஸ் நாடு, இந்த 2 நாடும் ஒரு ஆண்டுக்கு ஒட்டுமொத்தமாக அவங்க பயன்படுத்துகிற நீரின் அளவுக்கு இது சமமாக இருக்குமாம். இந்த 58 பில்லியன் ஐஸ் கட்டிகள் உருகி போனன்றது அந்த 2 நாடும் ஒரு ஆண்டு முழுவதுமே பயன்படுத்தினா அந்த ஒட்டுமொத்த நீரின் அளவுக்கு இது சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது 2050 இன்னும் 28 வருஷம் தான். நீங்கள் யோசிப்பீங்க அதுக்குள்ளெல்லாம் நாங்களாம் செத்து போயிடும் அப்படி இப்படின்னு. பட் எங்கள் எதிர்கால சந்ததி இனிமேல் தான் வாழவே ஆரம்பிக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காச்சும் கொஞ்சம் உலகத்தை நாங்கள் விட்டு வச்சுட்டு போகணும் இல்லையா? அப்படி எத்தனை நாளைக்கு தான் அழிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ தயவு செய்து நான் எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம், ஒரு மரத்தை நீங்க வெட்டுறீங்கண்டா இன்னொரு மரத்தை நடுங்க. நீங்க மரத்தை நட்டுட்டு அந்த மரத்தை வெட்டுங்க. அதான் என்னோட கருத்து. எப்பவுமே நான் நிறைய பேருக்கு சொல்ற விஷயம் இதுதான். மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தை நட்டுட்டு அந்த மரத்தை வெட்டுங்க அப்படின்னு தான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதை இது வரைக்கும் யாருமே நீங்க நடைமுறைப்படுத்தலைன்னா உங்களோட வாழ்நாளில் ஒரு சின்ன ஒரு நல்ல காரியமா மரத்தை நட்டு வளர்த்து கொள்ளுங்க. அது வளர்ந்து இனி அது பெரிய பெரிய மரமாகிறதுக்கு நிறைய காலம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதால நீங்க இப்போலேருந்தே உங்களோட நட்பணிகளை இந்த சமூகத்துக்கு செய்யறதுக்கு தொடங்கி கொள்ளுங்க. இதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.